வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இங்கிலீஷ் படம் பாட்காஸ்ட் எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா உங்களை பற்றின அறிமுகத்தை நீங்கள் தான் ஏன் செஞ்சுக்கணும் சொல்லுங்க. என்னை பற்றி சொல்றதுக்கு பெருசாக அந்த விஷயம்ல ஒரு இன்ஆக்டிவான ஒரு யூடியூப் சேனலுக்கு சொந்தக்காரரான எம்எஸ்டி ஆல் இன் ஒன் அப்படின்ற ஒரு சேனலை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது மோகன குரு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல வந்து இணைஞ்சிருக்கேன். இங்கிலீஷ் படம் பாட்காஸ்ட் நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பாட்டிஃபைல போயிட்டு நீங்க வந்து கேட்டுக்கலாம். இந்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்க போது. ஸோ நீங்க இதுக்கப்புறம் வர எபிசோடு எல்லாமே ஸ்பாட்டிஃபைல கேளுங்க, ஜாலியா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் என்ன கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஆப்வியஸா தமிழ் அண்ட் டைட்டில் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நீங்க நம்ம எந்த டாப்பிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நாளா நம்ம அட்ரஸ் பண்ணணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்கான டைம் தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேசலாம்னா, டைட்டில் இருக்க மாதிரி இந்த தமிழ் டப்பிங் டாக்ஸிசிட்டி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் டப்பிங் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து உண்மையிலேயே டாக்ஸிக்கா தான் இருக்கா, இல்ல எப்படி நீங்க பாக்குறீங்க தமிழ் டப்பிங் வந்து? இப்போ பொதுவா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா வந்து தமிழ் டப்பிங் வந்ததுனாலதான் வந்து டாக்ஸிக்கா ஆயிடுச்சு கம்யூனிட்டி. ஃபாண்டம்லாம் வந்து இந்த நருட்டோ ஃபண்டம்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, முன்ன விடவே இப்போ அதிகமா டாக்ஸிக்கா இருக்கு. ஏன்னா வந்து தமிழ் டப்பிங் வந்ததுனால இங்க இருக்கிற கிராமத்துல இருக்க பசங்கள்லாம் வந்து அணியை பாக்குறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமான ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இல்ல இப்ப தமிழ் டப்பிங் வரதுக்கு முன்னாடி இந்த இந்த ஃபண்டம் யாருமே அடிச்சது இல்லையா? இந்த ஃபண்டம் வந்து வேர்ல்டுலே மோஸ்ட் டாக்ஸிக் ஃபண்டம்னு ஊரு பூரா போட்டு அடிச்ச ஃபண்டம் தான் நருட்டோ ஃபண்டம். அது லாக்டவுனுக்கு முன்னால இருந்து அடிச்சிட்டு இருக்காருங்க. நருட்டோ தான் லாஸ்ட். நருட்டோவை தாண்டி இங்க நிறைய அனிமெலாம் நல்லா இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்க வந்து நருட்டோவுக்கு முட்டுக்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட. அதேதான் ஃபார் டிஸ்க்ளைமர், நானும் ஒரு வெறித்தரமான நருட்டோ ஃபேன் தான். ஆனா அதுக்காகலாம் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் டப்பிங் பண்ணதுனால அடிக்கிறது, தமிழ் டப்பிங் பண்ணதுனாலதான் அது டாக்ஸிக் ஆயிருச்சு அப்படின்றதுல எல்லாம் வந்து எனக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா நான் இல்லை. ஏன்னா நீங்க வந்து நருட்டோ ஃபேன்ஸ் டாக்ஸிக்கு, நருட்டோ ஃபேன்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. அதாவது மதரா உச்சி அதாண்டா பெருசு, இட்டாச்சி உச்சி அதாண்டா பெருசுன்னு சொல்லிட்டு தமிழ் டப்பிங் பாக்குறவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னா உலகத்துல இருக்கிற 1000 பேர் அவங்க லாங்குவேஜ்ல பார்த்ததும் சரி, இல்ல ஜாப்பனீஸ்லயே இப்ப சொந்தமா பார்த்தவங்களும் சரி, அந்த மாதிரி ஒரு ஆளுங்க எப்பயுமே இருக்கதான் போறானுங்க. ஏன்னா நான் ஒரு படம் பாக்குறேன்னா நான் உட்கார்ந்து அதுல லேயர் லேயரா பிரிச்சு அது உள்ள இருக்க எமோஷன் அது இதெல்லாம் பார்த்து வந்து நான் அதை பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்ப நான் பாக்குறேன்னா கூட இருக்க ஒரு சின்ன பையன் வந்து அப்படிதான் அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு, கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், அவன் என்ஜாய் பண்றான், அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கு மேல அதோட டீப்பா பாக்குறதுக்கு அவனுக்கு தெரியல. நீ டீப்பா தான் பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அது அவன் 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 உனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, அவனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவனுக்கு அவ்வளவுதான் வந்திருக்கு, அவனுக்கு அவ்வளவுதான் புரியுது அப்படின்ட்டு அது போக வேண்டியதுதான். இது தமிழ் டப்பிங்னால மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் பேஜ்லயும் சரி, இங்கிலீஷ் சப்ரெடிட்லயும் சரி, இவனுங்க இந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ் வச்சு அடிச்சுக்கிறது. வெள்ளைக்காரனவங்களும் அடிச்சுப்பானுங்க, வெள்ளைக்காரனவங்களும் அவனுங்களை போட்டு போட்டு அவனுக்கு மாறி மாறி கலாச்சுப்பானுங்க. இவனுங்க நருட்டோவை தவிர வேற எதுவும் தெரியாது, இவங்க பவர் ஸ்கேலிங்னு ஒண்ணு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் இவன் அடிச்சிருமா, இந்த கேரக்டர் இவன் அடிச்சிருமான்னு சொல்லிட்டு அது எப்பயுமே ஒரு கூட்டம் வந்து இல்லாம சூப்பர்மேனுக்கும் கோகுக்கும் எல்லாம் லிங்க் பண்ணி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் வேற இதுல இருக்குடா, கோகு வந்து அனிமிவர்ஸா இருக்கு, சூப்பர்மேன் வந்து டிசி வர்ஸா இருக்காங்க. நீங்க ஏன்டா 2 பவர்ல விழுங்க, வேற 2 பவர்ல 2 சிஸ்டமா வேற, அது ஏன்டா சம்பந்தம் இது கூட லிங்க் பண்ணி அடிக்கிறீங்க? அடிக்கிறதால ஓன் ஃபேண்டம்ல அடிங்கடா. அதேதான் ஓன் ஃபண்டம்ல அடிக்கிறதே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இங்க. அது வந்து நீ சொன்ன பத்தியா, இந்த கேரக்டர்னா டீப்பா அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து இங்க இருக்க முக்காவாசி பேர் இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதனால நம்ம பொதுவாவே இந்த மாதிரி பவர் ஸ்கேலிங் பண்றாங்க. இதெல்லாம் வந்து தமிழ் டப்பிங் முன்னாடில இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன தமிழ் டப்பிங் வந்ததுனால எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. டிசி மான்ஸ்டர்ஸ்லயுமே அந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. மான்ஸ்டர்ஸ்லயுமே வந்து அந்த மாதிரி வந்து பாக்கிட்டாங்க. அது வந்து வேர்ல்டு ஃபுல்லா எங்க போனாலும் சரி, படமா பாக்குறத விட்டுட்டு அந்த கேரக்டருக்கு சிம்படிச்சுக்கிட்டு ரொம்ப சொம்பு தூக்கிக்கிட்டு அதை சொம்பு தூக்குறது சிம்படிக்கிறதுலாம் வேற கதை. ஆனா வந்து அந்த ஃபேண்டம்குள்ளேயே ஃபைட் பண்றது, அந்த பவர் ஸ்கேலிங் வச்சு இந்த அணிலாம சண்டையை வந்து அங்க ரீக்ரியேட் பண்றதெல்லாம் வந்து அதான் இங்க அணிலாம சண்டையை பார்த்து சிரிப்பாங்க, அங்கிட்டு போயிட்டு மார்வல் வெர்சஸ் டிசி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்ததான் சிரிப்பா இருக்கும். சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட்ல எப்படி இந்த அனில் வெர்சஸ் ஆமை ஃபைட்டோ அதே தான் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்லயோ மற்ற ரீஜன்லும் இதே தான் வந்துட்டு வேற வேற பேர்ல வேற வேற விதமா நடந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு ஆக்டர் வெர்சஸ் ஆக்டரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபேண்டம் வெர்சஸ் ஃபேண்டமா இருக்கட்டும், ஏன் சிங்கர் வெர்சஸ் சிங்கர், இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லையுமே வந்துட்டு இந்த வெர்சஸ் ஃபைட்ஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அது இன்டர்நெட்ல வர ஃபேன் வாஸா இருக்கட்டும், இல்லை நேரில் அடிச்சுக்கிற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே இன்னும் நடந்துதான் இருக்கு. அதேதான்
அதேதான். அவனும் இம்மெச்சூர்னா நீனும் இம்மெச்சூர் தான், அவனை நீ அடிக்க முடியாது. ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நேரத்தை வரல, இதெல்லாம் வந்துட்டு காலங்காலமா எப்போதுலதான் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி தமிழ் டப்பிங்னாலதான் இப்படி கிரிஞ்சா இருக்காங்க, தமிழ் டப்பிங்னாலதான் டாக்ஸிக்கா இருக்காங்கன்னா ஏத்துக்கவே முடியாது. நான் ஆல்ரெடி நருட்டோ தமிழ் டப்பிங் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இத்தனை நாள் வரைக்கும் அந்த அனிமே பாக்குறவனுங்க வந்து ஒரு குட்டி சப்கல்ச்சரா குட்டியா இருந்துச்சு. அது அவனுங்க கொஞ்சம் வந்து எலைட்டு நான்டா ஒரு எலைட்ரா நான் ஒரு வாம்பயர்ன்ற மாதிரி திரியறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ நீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல நிறைய பாத்தீங்கன்னா சரி, இந்த வில்லேஜ் சைட்ல இருக்க பசங்க பாக்குறது, நார்மலான பசங்க பார்த்து அவனுங்க அதை பத்தி பேசுறதெல்லாம் பார்த்தா கீழே தமிழ் டப்பிங் வந்ததுனாலதான்டா நீ எல்லாம் பாக்குற மாதிரி ஆகிப்போச்சு, நீ எல்லாம் பாக்குறதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஏளனமாக எள்ளி நகையாடுவது. இந்த விஷயத்தையெல்லாம் வந்து எலைட்டு வாம்பயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரேசிஸ்ட்ன்ற மாதிரி சொல்ல முடியாது, அது ஏன்னா ரொம்ப பெரிய வார்த்தை. ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஏன்னா இவ்வளவு நாளா நான் பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நீயும் வந்துட்டு பார்த்து ரசிக்கிறியே, அது இப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் அவனுங்களுக்கு. அது ஒரு அதான் நான் மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் சீன் போடுவேன். நான் பார்த்தா நான் வந்து ஜாப்பனீஸ் சீரிஸ் எல்லாம் பாக்குறேன்டான்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல இவ்வளவு நாள நான் பார்த்த ஒரு நீ அதோ தமிழ் டப்ப பார்த்து நீ இப்படி பயிர் விடுறியே, இது நியாயமா அநியாயமா சொல்லி வயிற்றுல நெருப்ப வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்குது இந்த மாதிரி ஆளுங்க. நீனும் நானும் அதை பத்தி பேசிட்டு இருந்தப்போ மூணாவது ஒருத்தன் வருவான் ஜாப்பனீஸ் அனிமே பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அவன் ஐயோ அப்ப பெரிய ஆளு போல வேர்ல்டு சீரிஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். உடனே நம்ம வந்து நீ பாத்திருக்கியானா, அதெல்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னா உடனே அப்படியே அதெல்லாம் நீ பார்க்க முடியாது, இதெல்லாம் வந்து வேர்ல்டு சீரிஸ்ன்னு நான் வந்து பெருசா சீனா போறேன்னு வை. இப்ப சோனியில தமிழ் டப்பிங்ல போட்டானா அவனும் வந்து என் கூட பேசுறான்ல. இவனுங்களுக்கு வந்து அது எல்லாரும் பேசுறாங்கன்றதே வந்து இவங்களுக்கு, அதாவது இவங்களை யூனிக்கா காட்டணுங்கிறதாதான் அனிமே அவங்களுக்கு இருந்துச்சு இத்தனால. ஏன்னா லாக்டவுன் முன்னாடியில இருந்தே நம்ம தமிழ் கல்ச்சர் வந்துட்டு இந்த அனிமின்றத வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அது அந்த சப்கல்ச்சர் வந்துட்டு அப்போ ரொம்ப குட்டியா இருந்துச்சு, ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஒரு 5 பேர்ல ஒருத்தருக்கு தான் அனிமி தெரியும்ன்ற ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்துட்டு இந்த அனிமியை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தமிழ் டப்டு அனிமிலாம் வரப்போ அனிமின்றது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு மீடியமா ஒரு ஆட்டா மாறிடுச்சுன்றதுனால இவங்களை வந்துட்டு ஒரு யூனிக்கா காட்டுறதுக்கு இப்ப எதுவுமே இல்லை. ஏன்னா அனிமி வந்துட்டு எல்லாருக்குமே போயிடுச்சு. எல்லாருமே இப்ப அனிமி பாக்குறாங்க. அப்ப எனக்கு என்னடா மரியாதை, நான் 4 வருஷமா பார்த்தனடா அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு அது அந்த ஒரு இது இருக்கு. அது ஒரு படம்டா, அதுல ஏன்டா உன்னோட அடையாளத்தை யூனிக் மியூசிக் தேடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அதான் என் சிம்பிளா தான் ஒரு சின்ன ஈகோ தான், எப்படி அவன் பாக்குறான் அந்த அந்த கிராமத்துல இருக்கவன் பாக்குறான் அப்படின்ட்டு. ஓகே ரைட்டு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பேசணும்னா, இப்போ இந்த தமிழ் டப்டு அனிமில வந்துட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பெரிய டிராபேக்கா கருதப்படுற விஷயம் என்னன்னா, இப்போ நான் எதுக்கு இவ்வளோ தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கா, சரி என்னன்னா இந்த மாதிரி தமிழ் டப்டு அனிமில வந்துட்டு டைலாக்ஸ் வந்துட்டு சரியா இல்லை, அவங்க வந்துட்டு ஒழுங்காவே வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணல. அனிமில ஒரு விஷயம் இருக்கு, ஆனா தமிழ் டப்ல பண்ணும்போது அதை மாத்திடுறாங்க, அதனால வந்துட்டு ஒரிஜினாலிட்டி போயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு சில வாய்ஸ் வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது கேரக்டருக்கு. மெயினா வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் வருதுல்ல, இதை பத்தின உங்க கருத்து என்ன? தமிழ் டப்பிங் மேல ஒரு வருத்தம் என்ன இருக்கானா, எல்லாத்து மேலேயும் கிடையாது. ஆனா ஒரு சில சில சீரீஸ்க்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கு. ஆமா, நீ சொல்ற மாதிரி ஒரு சில சீரீஸ் வந்துட்டு நல்லாவும் இருக்கு, இன்னொரு சீரீஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒஸ்டாவும் போயிட்டு இருக்கு. நானும் வந்துட்டு டிவியில போட்ட, இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்ல போட்ட மை ஹீரோ அகாடமியா நானும் பார்க்கல, அப்புறம் வந்துட்டு சோனியால போட்ட நருட்டோவும் பார்க்கல. ஆக்சுவலா நருட்டோ தமிழ் டப்ல ஹோட்டல்ல நானும் நருட்டோவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. அதனால இதை பத்தி நான் என்னுடைய ஒப்பீனியன் வந்துட்டு தர விரும்பல. பட் நல்லா பண்றதுன்னா எனக்கு தெரிஞ்சு கிரன்ச்ரோல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஜுட்சுட்சு கைசனா இருக்கட்டும், சோலோ லெவலிங், அப்புறம் இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கு கைஜு நம்பர் 8 இந்த மாதிரி, அப்புறம் ஒரு சில ராம்காம் சீரீஸ் தான் வந்துட்டு நான் தமிழ் டப்ல கிரன்ச்ரோல தான் பார்த்தேன். அண்ட் அப்புறம் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி எந்த மாதிரியான அனிமிஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லை பாக்குறீங்கன்ற மாதிரி? அதாவது நாங்க ஒரு 2020 வந்து அந்த ரீஜனல் அனிமே டப் பத்திலாம் வந்து ஒரு வீடியோ நாங்க அனிமே கம்யூனிட்டியில இருக்க அனிடியூபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். வி வாண்ட் ரீஜனல் டப்னு சொல்லிட்டு பெட்டிஷன்லாம் போட்டிருந்தோம். அப்போ நாங்க வந்து பேசுனது என்னன்னா, டிவி சேனல்ஸ்ல வந்து அனிமே வரதை தாண்டி ஓடிடியில வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஓடிடிலனா வந்து அவனுங்கள்ட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, சென்சார் இருக்காது, கெட்ட வார்த்தை டப் பண்ணுவாங்க. ஒரு 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 ஸ்ட்ரிக்டா இருக்கும் அந்த ஓடிடியோட. இதுவே சேனலோட அப்படின்னா போயிடும்ன்றீங்கல்ல. கிட்டத்தட்ட இப்போ நீங்க சோனியில நருட்டோ டப் பண்ணாலும் நிறைய விஷயம் சென்சார் ஆயிருக்கு, நிறைய டைலாக்ஸ் மாத்துவாங்க. இங்க இங்கிலீஷ்ல காமெடியான ஒரு டைலாக் வரும், ஆனா அது கொஞ்சம் 18+ இருக்கும். ஆனா அதை தமிழ்ல வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா காமெடியா இருக்கும், ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது சோனின்றது ஒரு கிட்ஸ் சேனல், ஒரு 13+ பாக்குற மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அதனால அந்த டைம்லயே டிவியை விட ஓடிடி தான் வந்து டப் பண்றதுக்கு பெஸ்ட்
ஏன்னா வந்து ராவா அப்படியே பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு இது அப்பவே நாங்க வந்து இதை சொல்லிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி நீ சொல்ற அதே தான் நீனும் சொல்ற, கிரன்ச் ரோல் வந்து சூப்பரா பண்றான்ட்டு. ஏன்னா அவனுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ இதுவே வந்து நம்ம டிவியில பண்ற அனிமேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, திடீர்னு 2வது வாரத்துல வேற ஒருத்தர் அதே கேரக்டர் பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளே வந்து சில விஷயங்கள்லாம் விட்டு டிஸ்கண்டினியூ பண்றது, அப்புறம் பண்ற டப்ப வந்து ஒழுங்கா பண்ணாம சம்டைம்ஸ் மியூட் விழுகும், அதை சேனல்ல ஒழுங்கா பாத்துருக்க மாட்டாங்க, சேனல்ல ஒழுங்கா ரீட் பாத்துருக்க பண்ணுவாங்க. மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நருட்டோ வந்துட்டு ரொம்ப பழைய சீரீஸ்னால அதை ரீமாஸ்டர் பண்றது வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆயிருக்கலாம். அதனால நீங்க சொல்ற பிரச்சனை வந்துட்டு இந்த மியூட் கண்டிப்பா. ஆகிறதா நான் நருட்டோவோட ஒரிஜினல் சீரீஸ்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்ப லோவா இருந்துச்சு. இவனுங்க வந்து கத்துறது மட்டும் தான் அதிகமா கேட்டுச்சு, வோக்கல் மட்டும் தான் ஆவுன்னு கத்துறது மட்டும் தான் அதிகமா இருந்துச்சு, மியூசிக் ஒண்ணுமே இல்லை. இது நான் என்னோட நருட்டோ தமிழ் டப்பிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே சொல்லியிருந்தேன். அதனால தமிழ் டப்பிங் ஒஸ்டான்னு கேட்டீங்கன்னா நருட்டோ ஒரிஜினல் அது எப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் அதுவும் நான் கொஞ்சம் ஒரு சீசன் தான் பார்த்தேன் தமிழ்ல, அதுக்கப்புறம் நான் தமிழ்ல பார்க்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டேன், சும்மா டப்பிங் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த டைம்ல பார்த்தேன். இப்போ நருட்டோ ஷிப்புடன் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது நருட்டோ ஷிப்புடனோட டப்பிங் வந்து அது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. குவாலிட்டி சவுண்ட் மிக்சிங் எல்லாம் அது மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அந்த இப்போ அது என்ன சொல்றது, நருட்டோவோட டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நருட்டோவே பார்க்காம அந்தந்த எபிசோடுக்கு மட்டும் ரைட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நருட்டோ ஷிப்புடன் அப்படி கிடையாது. நருட்டோ பார்த்து ஒரு பாதி எபிசோடு போனதுக்கு அப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாருமே ஷிப்புடன் போயிட்டாங்க. அதனால ஷிப்புடன் நல்லா இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. டிடெக்டிவ் கோனன் ஸ்டார்டிங்ல வந்து நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படின்னா அதுல வந்து லவ்ங்கிறாங்க, இப்போ அந்த வார்த்தையெல்லாம் பேச, ஏன்னா நருட்டோலே வந்து பாத்தீங்கன்னா நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா சொல்லுவா சாசிகேவை பார்த்து, தலையிலே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்னடா இன்னும் டோரேமான் டப்பிங் மாதிரி பண்ணிருக்காங்க, ஒரு லவ்ன்ற வார்த்தையை இவங்க டப் பண்ணா என்ன இவங்களுக்கு குறைஞ்சா போயிருவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஈடிவி பால் படத்துல லவ்வாங்க, கொஞ்சம் அந்த சைட்ல கன்னத்துல இது வெக்கப்படுறது, கொஞ்சம் ஒரு மாதிரியான சீன்ஸ், சரக்கு சீனு, சிகரெட்டு சீன்லாம் வந்து வெட்டாம பிளர் பண்ணாம பிளட் வர சீன்லாம் வச்சிருந்தானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து ஒரு கிட்ஸ் சேனல்ல வந்து சென்சார் பண்ணாம அதை போட்டானுங்கன்ட்டு நான் உட்காந்துக்கிட்டு ஒரு 2-3 வாரமா அதை பத்தி நான் நம்ம தோழர்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மாசம் கழிச்சு சிகரெட் சீனுக்குலாம் வந்து பிளர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். சென்சார்ஷிப்பை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு அனிமி ஒன்று ஞாபகம் வருது, ஆனால் அதை பத்தி பேசலாமான்னு தெரியல இதுல. சரி பேசுவோம். ஏன்னா ஒன் பீஸ்ல வந்துட்டு சாஞ்சி சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலுக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்கு, அதில் நானும் ஒருத்தன். ஆனா இந்த 4Kids ஸ்டுடியோஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் டப் ரிலீஸ் பண்ணும்போது, இல்ல சாஞ்சி நீலாம் சிகரெட்லாம் பிடிக்கணும், அந்த குழந்தைங்களாம் உன்னை பாக்குறாங்க கெட்டு போயிடுவாங்க சொல்லி சாஞ்சி கிட்ட இருந்து சிகரெட்டை பிடிங்கி லாலிபப்பை சொப்ப விட்டாங்க. அந்த மாதிரி பார்த்து மனசு வேதனையில பார்த்தவனா நான் இருக்கேன். நல்ல வேலை நான் தமிழ் இங்கிலீஷ் டப்ல போய் பார்க்கல. அண்ட் இங்கிலீஷ் டப்ல பத்தி பேசும்போது இதை பத்தியும் நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கே இதை பத்தி பேசிட்டோம், பட் மறுபடியும் இதை பத்தி தனியா பேசுவோம். என்னன்னா இந்த சப்விசஸ் டப், இந்த ஃபேன் வார் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா போட்டு உரின்னு உரிச்சிருப்பேன். வன்மா அவ்வளவு வன்மம் இருக்கு எனக்கு இந்த சப் வாட்சர்ஸ் மேல. சொல்லுங்க, இதுல இருக்கு சொல்லுங்க நீங்க. இல்ல ஆனா அந்த பழைய வன்மம் இப்ப எனக்கு இல்ல இப்போ, அதனால அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் சப் வாட்சர்ஸ் அடிக்கிறதுக்குன்னு, ஒரு 15 நிமிஷம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் ஆனா கண்டிப்பா போட முடியாம போச்சு. அதெல்லாம் அடிச்சிருந்தேன்னா அதான் இப்போ நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மோடுல இல்ல. சப் வாட்சர்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு இது என்னன்னா டப் வாட்சர்ஸை பார்த்தாலே வாங்கிறது, இவனுங்க அங்க போயிட்டு வந்து சுப்பீரியாரிட்டி காட்டிட்டு இருப்பானுங்க. நான் வந்து சப் வாட்சர்ரா, நான் தாண்டா ஐஎம் லிட்டரலி அனிமே காடு, டப்பிங்ல பார்த்தா அது வந்து அனிமேவே கிடையாது ஆவும் பானுங்க. அதாவது உங்க ஒப்பீனியன் ஓகே, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க மோஸ்ட்லி, நீ என்ன படம் பாக்குறியோ அதை அந்த ஓன் லாங்குவேஜ்லயே பாரு. மோஸ்டா இது எதனால வருதுன்னா, நீங்க வந்துட்டு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தாதான் அந்த ஒரு கேரக்டரோட எமோஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த படத்தோட கதையா இருக்கட்டும், படம் மட்டும் இல்ல சீரீஸோட கதையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஒரிஜினாலிட்டி வந்துட்டு அதெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்துட்டு டப்ல இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இப்போ எல்லாருமே அப்படி நான் உட்காந்து நான் உருகி நான் படம் பார்க்கணும், நான் வந்து என்னோட தொழிலே நான் ஒரு சினி ஃபெயில்னா வந்து நிறைய பேர் மூவி லவ்வர் நினைச்சிட்டு இருப்பானுங்க. சினி ஃபெயில்னா அது ஒரு சினிமாக்காரன்னு அர்த்தம். எனக்கு தொழிலே அதாங்க, நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப விருப்பம் உடையவங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரிலாம் பாக்குறீங்கன்னா ஓகே. நான் 2 நிமிஷம் எனக்கு என்டர்டெயின்மெண்ட், நான் ஃபேமிலியோடவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடவோ சுத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நாள் வந்து போர் அடிக்குது, தனியா இருக்கேன், சரி ஒரு படம் பார்ப்போமே ஏத்தி பாக்குறேன். அப்படி இருக்க ஒருத்தன் நான் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நான் சப்டைட்டில்ஸ்ல தான் பார்க்கணும், அப்படிதான் பார்த்தாதான் அது படம்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வந்து நம்ம ஆள் கிடையாது. அவனுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவனுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல கன்சியூம் பண்ணிட்டு போறான்.
அப்படி இருக்கும்போது வந்து அது ஓகே. என்ன சொல்றது, அதாவது நான் வேலிடா ஏத்துக்கிறேன் சப்டைட்டில்ஸ், அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பாருங்க வித் சப்டைட்டில்ஸோடன்றது. ஆனா அதுக்காகலாம் எல்லாரும் சப்டைட்டில்ஸ்ல பாருங்கன்றது வந்து என்னால எல்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுலதான் அவன் பார்ப்பான். இப்போ அந்த ப்ராப்ளத்தை வச்சு அவனுங்க அடிச்சுக்கிறானுங்கன்னா பரவாயில்ல. இங்க இருக்கிறவனுக்கு ரெண்டுமே வந்து ஒரு மதர் டங் கிடையாது. இங்கிலீஷ்ல நான் சப்டைட்டில்ஸ்ல படிச்சாலும் சரி, இங்கிலீஷ் டப்பிங்ல கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே நான் ஸ்ட்ரெயின் பண்ண தான் போறேன். ஆனா நான் எது எனக்கு ஓகேவா கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுல நான் போயிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுல நான் இருக்கேன். இப்ப இவனுங்க நம்ம ஊருக்காரனுங்க சப் வெர்சஸ் டப்னு அடிச்சுக்கும் போதுதான் அது ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். அவனுக்கு மதர் டங்ல டப்பிங்ல பாக்குறான் சரி, ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிறான் சரி, நமக்கு ரெண்டுமே ஸ்ட்ரெயின் தான். இதுக்கு எதுக்கடா அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்றது, இதுல தமிழ் டப்லாம் பண்ணா வந்து நீங்க வந்து ஒருத்தலாம் வந்து கேட்டாப்ல என்னன்னா, நீங்க வந்து ஒரு நம்ம ஊர் தமிழ் படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணா வந்து நீங்க பாப்பீங்களா ப்ரோ அப்படின்லாம் கேட்பாரு. நானா ரிப்ளை பண்ணிருக்கேன் என்னன்னா, நம்ம ஊர் படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணா நான் ஏன் பார்க்கணும், அவன் தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ டப்பிங் பண்றதுன்றது ஒரு கமர்ஷியலான விஷயம். இப்போ வந்து ஜாப்பனீஸ்லயே அந்த சீரீஸ் இருக்கு, அதை ஜாப்பனீஸ்லயே இந்தியாவில ரிலீஸ் பண்றோம்னா ஸ்டெயின் பண்ணி சப்டைட்டில்ஸோட பாக்குறேன். இங்க 1000 பேர் இருந்தான்னா 100 பேர் பார்ப்பான். இதுவே இங்க பேசுற லாங்குவேஜ்ல கொஞ்சம் காசு போட்டு டப்பிங் பண்ணி விட்டா இன்னும் மார்க்கெட் பெருசாக 500-600 பேர் வந்து அந்த சீரீஸ் பாக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. நல்ல ஆர்ட்டா இருக்கிற பட்சத்துல அது வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றதுல வந்து என்ன பிரச்சனை? அது இப்படிதான். அதுதான் நம்ம காலங்காலமா பாக்குறதுதான். ஒரு விஷயம் வந்து பொதுப்படை ஆனோடனே அது மேல வந்து சாயம் பூசுறதுன்ற மாதிரியான ஒரு எலைட்டுத்தனம் தான் அது. நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்ட மக்கள் இந்த சைடு இருக்காங்கன்னா, அங்கிட்டு அந்த சைடு இன்னும் ஒரு வேற மாதிரியான எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. என்னன்னா மொத்த அனிமி கம்யூனிட்டி மொத்த அனிமி பாக்குறவங்கள போட்டு அட்டாக் பண்ணிட்டு அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இந்த வயசுல நீ பொம்மை பாக்குறீன்ற மாதிரியான கருத்துக்கள்னு சொல்ல முடியாது, தேவையில்லாத முட்டாள்தனமான ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள பார்த்தா பாவமா தான் இருக்கும். என்ன சொல்றது, அவனுங்கெல்லாம் வந்து ஒரு லிமிட்டடா அவனுங்க கன்சியூம் பண்ணுவானுங்க. அதாவது இவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் கிடையாது. அதாவது புதுசா எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டானுங்க. நம்ம சொல்லுவோம் இதை ஒரு தடவை பாருடா பார்த்துட்டு சொல்றான்ட்டு. ஆனா அவனுங்க என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிருப்பானுங்க, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருப்பானுங்க. இதெல்லாம் நான் பார்ப்பேன், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ட்டு. நிறைய விஷயத்த வாழ்க்கையில மிஸ் பண்றானுங்க. அதான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றது, இவனுங்க மட்டும் கிடையாது. பொம்மை படம்னு சொல்லிட்டு ஹாலிவுட் படமே நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து தமிழ் படம் தான் பார்ப்பேன் அப்படின்ற கேங் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப எலைட்டா இருப்பாங்க. தமிழ் படம் ஐ டோன்ட் வாட்ச் தமிழ் மூவிஸா அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டுல தான் பிறந்திருப்பாங்க. நான் கிரியேட்டிவ்ல எங்க அப்பாவோட ஒரு படம் பார்த்தேன் அப்படிம்பானுங்க. எல்லா சைட்லயுமே அப்படி அந்த எல்லைக்குள்ள இருக்கவங்க இருக்காங்க தான். ஆனா நம்ம ஊர்ல மோஸ்ட்லி வந்து இந்த அனிமேஷன் படமா அது வந்து குழந்தைங்களோட போய் பாக்குறது அப்படின்ற ஒரு கேங் வந்து நல்லா பெருசாவே இருக்கு அப்படின்றது வந்து அதை நம்ம சொல்ல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும். ஓகே கைஸ், பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசணும் அப்படின்னா சொல்லிட்டு நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசிக்கிட்டே இருப்போம். அண்ட் இதுதான் வந்து எங்களோட விஷயம். அதாவது என்னோட பர்சனல் ஸ்டாண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். தமிழ் டப்பிங் வரதுனால இந்த மீடியம்ன்றது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேருது. ஒரு நல்ல ஆர்ட் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் வந்து நான் பாக்குறேன். ஒரு சாமானியனுக்கும் இந்த ஆர்ட் எல்லாம் போய் சேரணுன்றது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட விஷயம். அண்ட் அது நிறைய ஆர்ட் ஃபேன்ஸ், நல்ல கலை விரும்பிகள், உண்மையான ஒரு ரசிகனா இருந்தா எல்லாருக்கும் நீ போய் அதை சேரணும்னு தான் வந்து நினைப்பீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்ன சொல்றது, எல்லா காலத்துலயுமே டாக்ஸிக்கா இருக்கிறவன் இருக்கதான் போறான். எந்த லாங்குவேஜ்ல பார்த்தாலுமே டாக்ஸிக்கா இருக்கிறவன் இருக்கதான் போறான். அந்த பெருசா அந்த ஒயிட் மென்டாலிட்டில இருந்து வெளியே வாங்க. அந்த இங்கிலீஷ்ல பாக்குறதுதான் கெத்து, தமிழ்ல பாக்குறதெல்லாம் வந்து லூசு பசங்க தான் பார்ப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருங்க. அது ஒரு ஜஸ்ட் காமனான ஒரு சாதாரணமான ஒரு ஷோ. அது உங்களுக்கு டீப்பா பார்க்க முடியுதுன்னா நீங்க ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த கேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னா உங்ககிட்ட ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொருத்தன் பார்த்து சும்மா பவர் ஸ்கேலிங்ல வச்சு அடிச்சுக்கிறான்னா அவனுக்கு வயசு இல்ல, இன்னும் நிறைய விஷயம் பார்க்கல, அவனுக்கு அது புரியணும்னு அவசியம் இல்லை. அவன் வயசுக்கு அந்த ஃபைட்டு மட்டும்தான் அவனுக்கு புரியும். மேபி ஒரு 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவன் ஃபீல் பண்ணி அழுகுறான். அதை வந்து நம்ம வந்து தமிழ் டப்பிங்ல வந்ததுனாலதான் அது மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ என்னோட ஸ்டாண்ட் இதுதான். தமிழ் டப்பிங்ல வர்றது வந்து நல்ல விஷயம் தான். நான் தமிழ் டப்பிங்ல பார்ப்பேன், பார்க்காம இருப்பேன். அது என்னோட சொந்த சுய விருப்பம். அதை வந்து யாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அண்டு நீங்க வைக்கிற சப்டைட்டில்ஸ் வாதத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அது என்னோட, ஆனாலும் நான் எனக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கணும் அதுதான் நான் வந்து பார்க்க முடியும். என்னோட ஸ்டாண்ட் வந்து தமிழ் டப்பிங்ல வந்து எல்லார்கிட்டையும் இந்த அனிமே போய் ரீச் ஆகுறது வந்து நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய மக்களோட ரசனையும் வளரும்,
இங்க இருக்க கிரியேட்டர்ஸ் வந்து உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளுக்குமே வந்து அது வாய்ப்புகளையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். என்னோட MSD ஆலினுள்ள இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்குற ஆளா இருந்தீங்கன்னா கீழே நான் லிங்க் தரேன், ஸ்பாட்டிஃபை லிங்க். அந்த அப்படியே லிங்கை ஃபாலோ பண்ணி நம்ம நண்பரோட இங்கிலீஷ் படம் பாட்காஸ்ட்டை கேளுங்க. கேளுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய பாட்காஸ்ட்லாம் வரும். அண்ட் நம்ம கூட வந்துட்டு MSDயும் வந்துட்டு வருவார் நினைக்கிறேன். ஏன்னா வருவீங்களா? கண்டிப்பா bro. எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவேன். நன்றி நன்றி. அண்ட் யா இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், பை. நன்றி வணக்கம் காய்ஸ் பாய். நன்றி வணக்கம் காய்ஸ் பாய். நன்றி வணக்கம் காய்ஸ் பாய்.